வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு விடுதலை விடுதலை சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை என்ற தலைப்புல சிந்திக்கின்ற அன்பர்களே, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சர்க்கரை வியாதி வருது. காரணம், ஒரு பேலன்ஸ்டு டயட்டும் இல்லை, உடற்பயிற்சியும் சரிவர செய்யறதில்ல. மக்கள் எதை தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமையே பரபரப்பாக போய்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பல நோய்கள் பெருத்திருக்கு. மனநோயும் உடல் நோயும் அதிகமாக பரவி சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்குது. இதுல இருந்து நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த சர்க்கரை வியாதி இன்னைக்கு உலகளாவிய வியாதியாக பரவி இருக்கு. அந்த வியாதியிலிருந்து முழுமையாக விடுதலை அடைவது என்பதை இப்ப பார்ப்போம். அதிவேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் எத்தனையோ வந்துருச்சுங்க. 2 சக்கரங்களில், 4 சக்கரங்களில், 6 மட்டும் 8 சக்கரங்களில் என பிரம்மாண்டங்காட்டி சாலைகளில் சர் சர் என்று வாகனங்கள் கடப்பதை பார்த்தா பிரமிப்பாக தான் இருக்குது. ஆனா இவற்றையெல்லாம் விட அதிவேகமாக இயங்கக்கூடியது என்ன தெரியுமா? நம்மளுடைய மனசுதாங்க. மனசோட வேகத்துக்கு இனியாக இயங்குகிற எந்த வாகனத்தையும் இதுவரை எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. இத்தனைக்கும் மனம் என்பதற்கு தனித்த எந்த உருவமும் இல்லை என்பதுதான் சுவாரஸ்யம். அந்த அரூபமான மனதை கட்டி ஆளுவதற்குத்தான், கடிவாளம் போடுவதற்குத்தான் ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் மகான்களும் கடும் தவம் மேற்கொண்டாங்க. தவம் இருந்து மனதை அடக்கி ஆளுகிற வித்தையை கைவர பெற்றாங்க. பிறகு அந்த மனதை கட்டி நிறுத்துகிற சூட்சுமத்தை இன்னும் இன்னும் எளிமையாக்குகிற வித்தையை பெறுவதற்காகத்தான் தவம் இருந்தாங்க. அந்த தவத்தாலும் பலன்கள் கிடைச்சன, பலமும் கூடியதுன்னு சொல்லலாம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற அன்பும் கருணையும் கொண்ட வாக்கியத்துக்கு தக்கபடி இந்த எளிய முறைகளை, அதாவது மனவளக்கலை பயிற்சியில் கொடுக்கப்பட்ட உடற்பயிற்சி முறைகளை, மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற வழிகளை தங்களின் சீடர்களுக்கு உபதேசித்தாங்க. அவர்கள் புரிந்ததா தெளிந்ததா என்று வாஞ்சையுடன் கேட்டு கேட்டு மனச பூட்டுகிற மந்திரத்தை சூட்சுமத்தை அருளினார்கள். அந்த சீடர்கள் தேசத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று அங்கே உள்ளவர்களுக்கு அவற்றை போதித்தார்கள். சீடர்கள் குருவானார்கள். இளைஞர்கள் பலரும் சீடரானார்கள். சின்னஞ்சிறிய விதையிலிருந்து மிக பெரிய விருட்சம் வளர்வது போல, ஒவ்வொரு மரமும் சேர்ந்து தோப்பாக நிற்பது போல், பரத கண்டத்தில் ஆன்மீகமும் மனதை அடக்குகிற வலிமையும் மெல்ல மெல்ல பரவியது. ஆக மனதை அடக்கி உள்ளுக்குள் தெளிவுடன் வெளியே தேஜஸ் பொருந்திய முகத்துடன் வாழ்வதற்கான வழிகளும் முறைகளும் மனவளக்கலையில ஏராளமாகவே உள்ளன. அவற்றையெல்லாம் நாம் அடைய வேண்டும். அந்த அடைவதற்கு அந்த வழிகளையும் முறைகளையும் கற்றுக்கொண்டு மனக்குதிரைக்கு கடிவாளம் பூட்டிவிட்டால் வையகத்தில் உள்ளவர்கள் வாழ்வாங்கு வாழலாம். அப்படி வாழ்வதற்கான பயிற்சிகளில் ஒன்றுதான் வஜ்ராசனமும் அந்த ஆசனமிட்டபடி செய்கிற பயிற்சிகளும் தான். பள்ளிகளில் மாணவர்களை முட்டி போட சொல்வது இன்றைக்கு வெகுவாக குறைந்து விட்டது. அப்படி முட்டி போடுகிற வகையிலிருந்து அப்படியே பின்னங்கால்களில் உங்களின் பின்பக்கம் அழுத்துவது போல் அமருங்கள். முதுகை நேராக்கி கொள்ளுங்கள். 2 கைகளின் ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் வளையம் போல் ஆக்கி கொள்ளுங்கள். மற்ற விரல்கள் நேராக விரித்தபடி இருக்கட்டும். இதைத்தான் சின்முத்திரைன்னு சொல்றோம். ஆக உங்களின் 2 கைகளிலும் சின்முத்திரை இருக்க 2 கைகளையும் 2 பக்கங்களிலுமாக லேசாக தூக்கியபடி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சின்முத்திரையில் உள்ள விரல்களை தொடையின் ஆரம்ப பகுதிக்கு கொண்டு வாருங்க. அப்போது உங்களின் கட்டை விரல் எனப்படும் பெருவிரல் அடிவயிற்று பகுதியை அழுத்தும்படி இடுப்பில் இருக்கட்டும். மற்ற 3 விரல்களும் தொடையின் மீது இருக்கட்டும்.
அடுத்ததாக இந்த நிலையில் இருந்தபடி மெதுவாக, நிதானமாக, ஆழமாக, ஆத்மார்த்தமாக மூச்சை மெல்ல இழுங்கள். பிறகு அப்படியே மூச்சை மெல்ல விடுங்கள். அப்படி விடுகிற போது உங்கள் இடுப்புக்கு மேலுள்ள பகுதியில் இருந்து தலை வரைக்கும் ஆன பகுதியை கொண்டு அப்படியே குனியுங்கள். கைகள் ஏற்கனவே சொன்னபடி சொன்ன இடத்தில் இருக்க மூச்சை இழுப்பது, பிறகு குனிந்தபடி மூச்சை வெளியேற்றுவது என செய்ய வேண்டும். மூச்சை வெளியேற்ற குனிகிற போது தலை, கழுத்து, முதுகெலும்பு ஆகிய மூன்றும் நேராக இருக்க, நேர்கோடாக இருக்க வேண்டும். இப்படியாக 5 முறை செய்தால் உடலுக்கும் நல்லது, உள்ளமும் புத்துணர்ச்சி பெறுங்க. இந்த பயிற்சிய நரம்பு மற்றும் தசைநார் பயிற்சி என்பார்கள். இந்த பயிற்சியை தினமும் செஞ்சா கல்லீரல், மண்ணீரல், குடல் மற்றும் மூத்திரக்காய்கள், அடிவயிற்று தசைகள் ஆகியவை பலமடையும். அந்தந்த உறுப்புகள் எந்த சேதாரமும் இன்றி தங்களோட வேலையை சிறப்பா செய்து கொண்டிருப்பதற்கு இந்த பயிற்சி நமக்கு பேருதவி செய்யுது. அவ்வளவு ஏன், சர்க்கரை வியாதியால் உண்டாகக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் மிக விரைவில் நீங்கி விடுறத அன்பர்கள் பலரும் தங்களோட அனுபவத்தின் மூலமாக உணர்ந்திருக்கிறாங்க. இந்த பயிற்சிய இன்னொரு இதோட இன்னொரு பகுதியை நம்ம பார்ப்போமா? அதே வஜ்ராசன நிலையில இருக்கணும். 2 கைகளின் கட்டை விரல்களையும் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மற்ற 4 விரல்களையும் அதன் மேல் அப்படியே மடித்து மூடிக்கொள்ளுங்க. இப்போது 2 கைகளையும் 2 பக்கமும் தொங்க விட்டு கொண்டு பிறகு அப்படியே மெல்ல மெல்ல தொப்புளுக்கு கீழே வைத்துக் கொள்ளுங்க. முதுகு தண்டு, தலை, கழுத்து ஆகியவை ஏற்கனவே உள்ளது போல் நேர்கோட்டில் இருக்கட்டும். இப்போது தொப்புளுக்கு கீழே, அதாவது அடிவயிற்று பகுதியில் கைகள் இருக்கின்றன. அதை அடுத்து ஏற்கனவே செய்தது போல் மூச்சை வெளியே விட்டு கொண்டே குனியுங்கள். பின்பு அப்படியே நிதானமாக, மென்மையாக, எந்த அவசரமும் இல்லாம மூச்சை உள்ளிழுத்தபடி மெல்ல நிமிருங்கள். முடிந்த வரைக்கும் நிமிர்ந்தாலே போதுமானது. பல்லை கடித்து கொண்டு முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. மிகவும் சந்தோஷமாக, உற்சாகத்துடன், மலர்ந்த முகத்துடன், எந்த மன இறுக்கங்களும் இல்லாம நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. இப்படியாக மூச்சை வெளியேற்றியும் மூச்சை உள்ளிழுத்தும் என 5 முறை தினமும் செய்யுங்க. இந்த 2 நிலைகளிலும் வளைந்து கொடுப்பது உங்கள் இடுப்பு பகுதி மட்டும்தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை நாம செஞ்சா பெண்களின் கருப்பை பகுதிகள் ஒழுங்காகிடும். மாதவிடாய் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற, மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிற பெண்கள் பலரும் இந்த பயிற்சியால சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. மாதவிடாய் பிரச்சனைகளும் இல்ல, மன உளைச்சலும் ஓடியே போய்விட்டது என்னும் நிலை வந்த பிறகு பெண்களின் நிம்மதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் கேட்கவா வேண்டும்? பெண்கள் நாட்டின் கண்கள் என்கிறோம். என்னை பொறுத்தவரை சுவாமிஜி சொல்றாங்க, ஒரு வீட்டின் இதயமும் அவதான், மூளையும் அவதான்னு சொல்றாங்க. எவ்வளவு உயர்வா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அன்பர்களே. அதனால பயிற்சியை நம்ம முடிந்தவரை முழு ஈடுபாட்டுடன் நாம செய்து வரும்போது நமக்கே நம்மை பார்த்து ஒரு பெருமிதமும் ஒரு தைரியமும் உற்சாகமும் ஏற்படும். கண்ணாடியில பார்க்கும்போது உன்னை விட நான் இன்னும் இளமையா காட்சி அளிக்கிறேனே அப்படின்னு அவங்கவுங்களுக்கே உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பு ஏற்படும். நம்மளை பல வருடங்கள் கழித்து பார்த்தா கூட அன்னைக்கு பார்த்த மாதிரியே அவ்வளவு சுறுசுறுப்பா இளமையா இருக்கீங்களே, உங்க இளமைக்கும் இந்த சுறுசுறுப்புக்கும் என்ன காரணம்னு நம்மளை பார்த்து நிறைய பேரு இப்போ கேக்குறாங்க. பயிற்சி செய்யறதுனால கேக்குறாங்க. பயிற்சி நம்ம கொஞ்சம் செய்யாம விட்டா கூட அந்த சோர்வு உடனே நமக்கு காட்டி கொடுத்துரும். அப்ப என்ன அன்னைக்கு நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு என்ன இப்படி இருக்கீங்கன்னு கூட சிலர் கேட்பாங்க. அதனால நாம தினமும் பயிற்சி செஞ்சு நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.